நேரத்தே போச்சு. நான் இன்னைக்கு நம்ம தவத்துல பத்மாசனம் போட்டு நம்ம சிவபெருமான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அப்படியே நாகம் கொடை பிடிச்ச மாதிரி இது ஒரு 10 தலையாவது இருக்கும். ஆனா கிளையாத இருந்தது, உயிரோடலாம் இல்லை. அப்புறம் மேலும் பெரிய மரம், ஆலமரம். அந்த ஆலமரம் சூப்புல நிறைய அம்பாள் சிலை, சுவாமி சிலை, பிள்ளையார் சிலை எல்லாத்தையும் பார்த்தீங்க. திருச்சியில நடந்த சம்பவம் பார்த்து ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தா, அதை நேர்ல பார்க்க எனக்கு வருத்தமாவும் இருக்குது. முகப்புரையில் முற்றிலும் இறை சிவப்பேருரையாய் ஆற்றிய சித்தனது உரையில் இருந்து அவன் உரைத்தான். அவ்வுரையின் சூட்சம விடைதனை அன்னையே நீ உரைத்து விட்டாய் என்று கூறுகின்றோம். அவன் உரைத்த உரைக்குள் இருக்கும் சூட்சம காட்சிதனை நீர் உரைத்திருக்கின்றாய் என்று எவ்வாறு இவன் உரைத்தவாறு அடிநிலையில் ஆழ்நிலையில் இச்சபை உருவாவதற்கு எத்துணை ஆற்றல் பெற்ற கணங்கள் எல்லாம் அடித்தளத்தில் அமர்ந்திருக்கின்றன. அடித்தளத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட கணங்கள் எல்லாம் எவ்வாறு இவன் இகலோகத்திலே பயணப்படுகின்ற பொழுது ஒன்றாக காத்து நின்றன. எப்படி உயர்ந்து நிற்க போகின்ற அத்தகைய விருட்சத்திற்கு அடிநிலை வேர்களாக அத்துணை அனுபவ நிலைகளையும் ஆற்றல் கொண்ட பயண நிலைகளையும் தவ நிலைகளையும் இவன் பெற்ற பசைபாடல் நிலைகள், வாழ்த்து நிலைகளையெல்லாம் அடிவேருக்கு தாரை வார்த்த அற்புத கடங்கள் அங்குதான் அமர்ந்திருக்கின்றன. இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு சபையை என்று உரைக்கின்றோம். அவ்வாறு அமர்ந்த கணங்கள் எல்லாம் முற்றிலும் வேர்கள் விட்டுவிட்டனவா, விருட்சம் உயர 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 சென்று கொண்டு இருக்கின்றதா என்று ஆராய்ந்து கொண்டு அங்கேயே நிற்கின்ற பொழுது அற்புதமாய் அத்தகைய விருட்சம் உயர்ந்து நிற்கின்றது. பிரபஞ்சம் கடந்த நிலைகளில் அத்துணை கோடி லோகங்களையும் கடந்த நிலைகளில் பிரபஞ்ச மகாசபை விரிந்து நிற்கின்றது என்கின்ற அற்புத ஆவலோடு அதனை கண்டு வியந்து அங்கிருந்து எழ மனமில்லாமல் அங்கு அமர்ந்திருப்பதை நீர் கண்டாய் என்று அகத்தியல் உரைக்கின்றோம். அவ்வாறு பறந்து விரிந்த ஆழமரத்தின் விழுதுகளாக ஒவ்வொரு கிளை சபைகளும் நிற்க, விழுதிலிருந்து பிரிகின்ற ஒவ்வொரு துளிர்களாக தளிர்களாக சீடர்கள் பறந்து நிற்க, பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை என்னும் ஆழ விருட்சம் பிரபஞ்சம் கடந்து நிற்கின்ற தோற்றத்தை நீ காணப்போகின்றாய் வரும் காலங்களில் என்று அகத்திய நல்லாசிவார். அவ்வாறு இத்தகைய ஆழ விருட்சத்தை தாங்கி நிற்கின்ற பேராற்றல் கொண்ட சித்தன் எதற்குள் இருக்கின்றான்? இவன் உரைத்தவாறு அத்துணை தேவர்களின் அத்துணை சித்தர்களின் பிரபஞ்சமகா ஆற்றலின் வடிவமாக வழங்கப்பட்ட லிங்கத்திற்குள் இருக்கின்றான் என்ற நிலைதனை உமக்கு உணர்த்தவே அத்தகைய சிவலிங்க கோலம் கண்டாய். இவன் உரையின் சுற்றம் அதுவே என்று கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம். வேற யார் கேட்க போறா?